வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். பெரும் பிரச்சனையாக உருவாகி வரும் பாதாள குழுக்களின் ஆதிக்கத்திற்கு மஹிந்த ராஜபக்சவை காரணம். தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் தெரிவிப்பு. குருந்தூர் மலை பிரதேசத்தில் தொல்பொருள் திணைக்களம் திட்டமிட்டு காணிகளை அபகரித்ததாக மிகுந்தலை விகாராதிபதி எழுத்து மூலமாக தகவல். இந்தியா மற்றும் இலங்கை இடையிலான மின்சார கட்டமைப்பு திட்டம் தொடர்பாக நடைமுறைகளை செயல்படுத்துவது குறித்து மெய்நிகர் சந்திப்பு. இலங்கை, பங்களாதேஷ், நேபாளம் போன்ற அண்டை நாடுகளில் நிகழ்ந்துள்ள ஆட்சி மாற்றங்கள் மோசமான நிர்வாகத்தின் சான்று என்று இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் வால் கருத்து. இனி விரிவான செய்திகள். இலங்கை தற்போது பெரும் பிரச்சனையாக உருவாகி வரும் பாதாள குழுக்களின் ஆதிக்கத்திற்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவே அடிப்படை காரணம் என்று தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் தாஹா ஜாயின்ஸ்டீன் தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட நேர்காணல் ஒன்றின் போது அவர் இவ்வாறு கருத்து தெரிவிக்கையில், இன்று இந்த நாட்டின் பாதாள உலக குழுவினரின் ஆதிக்கம் தலை தூக்கியுள்ளதற்கு அதன் விதைகளை நாட்டியவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தான் என்று கூறியுள்ளார். அவர் மேலும் விளக்கமளிக்கையில், அந்த காலகட்டத்தில் லாங்ஸா என அறியப்படும் பாதாள உலக நபரை கைது செய்த போது மஹிந்த ராஜபக்ச அவரை நேரடியாக காப்பாற்ற முயன்றார். அதனால் மக்களிடம் சென்ற செய்தி, பாதாள உலக குழுவினராக இருந்தாலும் பரவாயில்லை, நான் உங்களை காப்பாற்றுவேன் என்றதாகும். அந்த நிகழ்வு நாட்டின் சட்ட அமைப்புக்கும் சமூக ஒழுங்குக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. அதுவே இன்று வரை தொடரும் குற்ற சுழற்சிக்கு ஆரம்ப காரணமாக மாறியது. அன்றைய தினமே அவர் சட்டத்தின் அடிப்படையில் தண்டனை வழங்கியிருந்தால் இந்த குற்றங்கள் இவ்வளவு பரவலாக இருந்திருக்காது என்றும் தெரிவித்துள்ளார். அத்துடன் தற்போதைய அரசியல் தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் பாதாள உலக குழுக்களுடன் உள்ள தொடர்புகளை முற்றிலும் துண்டிக்க வேண்டிய அவசியம் உள்ளதாகவும் அவர் வலியுறுத்தினார். குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பு அளிக்கும் அரசியல்வாதிகள் இருந்தால் சட்டம் பயனற்ற ஒன்றாக மாறிவிடும். நாட்டை சீரமைக்க அரசியல் தலைவர்களின் தைரியமான முடிவுகள் தேவை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். குருந்தூர் மலை பிரதேசத்தில் தொல்பொருள் திணைக்களத்தின் முன்னாள் பிரதி அத்தியட்சராக பணியாற்றிய ஜெயதிலக என்பவர் திட்டமிட்டு காணிகளை அபகரித்ததாக மிகுந்தலை விகாராதிபதி எழுத்துப்பூர்வமாக வெளிப்படுத்தியுள்ளார். மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் ஊடகங்களிடம் பேசுகையில், இந்த விவகாரத்திற்கான ஆவணங்களை விகாராதிபதி அவர்களிடம் நேரடியாக வழங்கியதாக தெரிவித்தார். மிகுந்தலை விகாராதிபதியின் அழைப்பின் பேரில் அவரை சந்தித்திருந்தேன். அவர் குருந்தூர் மலைப்பகுதியில் ஏற்பட்ட காணி அபகரிப்பு தொடர்பான ஆவணங்களை எனக்கு வழங்கினார் என்றும் சாணக்கியன் குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த பகுதியில் ஒரு விகாரை கட்டப்பட்டதோடு அதன் அருகில் உள்ள நிலங்கள் தனிநபர்களால் கையகப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த வழக்கை இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த ஜனாதிபதி சட்டத்தரணி ஒருவர் முன்னிலையில் வாதாடி இருந்தார். விகாராதிபதி வழங்கிய கடிதம் அவர் 2025 ஜூலை 21ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் அளித்த முறைப்பாட்டின் பிரதியாகும். அதில் ஜெயதிலக என்பவர் பௌத்த சின்னங்களை மூடைகளில் கொண்டு வந்து அவற்றை சுற்றியுள்ள வயல் நிலங்களில் வீசிவிட்டு அவற்றை தொல்பொருள் நிலங்கள் என்று ஆவணப்படுத்தி பின்னர் திணைக்களத்தின் சொத்தாக பதிவு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சாணக்கியன் மேலும் தெரிவிக்கையில், பௌத்த துறவியான அவர் இவ்வாறான முறைகேட்டை வெளிப்படுத்துவது பாராட்டத்தக்கது. அவர் ஆவணங்களையும் நேரடியாக எனக்கு வழங்கியுள்ளார். மேலும் மிகுந்தலை விகாராதிபதி அரசியல் சார்ந்த கலந்துரையாடலின் போது நாட்டில் உள்ள அனைவரும் தமிழ், சிங்களம் மற்றும் ஆங்கிலம் ஆகிய 3 மொழிகளையும் கற்றுக்கொள்வதற்கான சட்டம் மூலம் கொண்டுவரப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்ததாகவும் சாணக்கியன் தெரிவித்தார். அரசாங்கம் மொத்தம் 48.8 பில்லியன் ரூபாய் செலவில் 1775 அதிசொகுசு வாகனங்களை உரிய விலைமனு கோரலின்றி கொள்வனவு செய்ய திட்டமிட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க குற்றம் சுமத்தியுள்ளார். கொழும்பில் நடைபெற்றிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் கருத்து தெரிவிக்கையில், அரசாங்கம் விலைமனு கோரல் நடைமுறைகளை பின்பற்றாது நேரடியாக அதிசொகுசு வாகனங்களை வாங்கும் முயற்சியில் உள்ளது. இது வெளிப்படை தன்மையற்ற செயல் என்று ரவி கருணாநாயக்க கூறினார். அவர் மேலும் விளக்கமளிக்கையில், மொத்தம் 2000 வாகனங்களை வாங்க அரசாங்கம் திட்டமிட்டிருந்தது. அதில் இருந்து 225 வாகனங்கள் குறைக்கப்பட்டு தற்போது 1775 வாகனங்கள் மட்டுமே கொள்வனவு செய்யப்பட உள்ளன. இருப்பினும் இதற்காக 42.8 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வாகனங்களை உள்ளூர் உற்பத்தியாளர்களிடமிருந்து வாங்குவதற்கான விருப்பத்தையும் அரசாங்கம் வெளியிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உள்ளூரில் தயாரிக்கப்படும் ஒவ்வொரு வாகனத்திற்கும் சுமார் 16.5 மில்லியன் ரூபாய் செலவாகும் என்றும், ஆனால் அரசாங்கம் ஒவ்வொன்றையும் 24.5 மில்லியன் ரூபாவுக்கு வாங்க திட்டமிட்டுள்ளது. அதாவது ஒரு வாகனத்திற்கு 8 மில்லியன் ரூபாய் கூடுதல் செலவாகின்றது. இது 1/3 பங்கு வரை விலை அதிகரிப்பு என்று அவர் கூறியுள்ளார். இந்த பெரும் வித்தியாசத்திற்கான விளக்கத்தை அரசாங்கம் வழங்க வேண்டும் என்றும் ரவி கருணாநாயக்க வலியுறுத்தினார். யார் வழங்கினாலும் அரசாங்கம் இவ்வாறு செய்தது தவறு. இது மக்கள் நிதியை வீணாக்கும் செயல். மேலும் எரிபொருளில் இயங்கும் வாகனங்களை இறக்குமதி செய்யும் அரசாங்கத்தின் முடிவும் சுற்றுச்சூழலும் பொருளாதாரத்திற்கும் எதிரானது என்று அவர் சுட்டிக்காட்டினார். இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையிலான மின்சார கட்டமைப்பு திட்டம் தொடர்பான நடைமுறைகளை செயல்படுத்துவது குறித்து மெய்நிகர் சந்திப்பு ஒன்று நடத்தப்பட்டதாக இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது. இந்த சந்திப்பில் இந்திய அரசின் மின்சார அமைச்சக செயலாளர் பங்கஜ் அகர்வால் தலைமையிலான குழுவும்
இலங்கை எரிசக்தி அமைச்சக செயலாளர் KDM உதயங்க ஹேமபால தலைமையிலான குழுவும் பங்கேற்றிருந்தது. இரு தரப்பினரும் திட்டம் தொடர்பான தொழில்நுட்ப மற்றும் நிர்வாக நடைமுறைகளை விரிவாக முன்னெடுப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இலங்கையில் மின்சார பற்றாக்குறைகள் ஏற்படும் காலங்களில் இந்தியாவிலிருந்து மின்சாரத்தை இறக்குமதி செய்வது, அதேபோல் இலங்கையில் உற்பத்தியாகும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்து அந்நிய செலாவணியை பெற்றுக் கொள்வது போன்ற அம்சங்களும் இதில் விவாதிக்கப்பட்டுள்ளன. இந்த மின்சார இணைப்பு திட்டம் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஆற்றல் ஒத்துழைப்பை பலப்படுத்தும் முக்கிய முயற்சியாக கருதப்படுகிறது என்று இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் துவால் அண்டை நாடுகளில் நிகழ்ந்துள்ள ஆட்சி மாற்றங்கள் மோசமான நிர்வாகத்தின் சான்றுகள் என்று தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கருத்துரைத்த அவர், இலங்கை, பங்களாதேஷ், நேபாளம் உள்ளிட்ட நாடுகளில் அரசியலமைப்பு சாராத முறைகள் மூலம் ஆட்சிகள் மாற்றப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் நல்லாட்சி இல்லாததற்கான தெளிவான சான்றுகளாகும் என்று கூறினார். அவர் மேலும் வலியுறுத்துகையில், நல்லாட்சி மற்றும் பலமான ஜனநாயக நிறுவனங்களின் நிலைத்தன்மையை பிராந்தியத்தின் அமைதிக்கும் முன்னேற்றத்திற்கும் அவசியமானது என்ற நிலைப்பாடும் வெளியிடப்பட்டது. இலங்கையில் தனி ராஜ்யம் ஒன்றை நிறுவும் நோக்கத்திற்காகவே நிதி திரட்டப்பட்டுள்ளதாக புலம்பெயர் தமிழ் அமைப்பினரை தமக்கு வெளிப்படையாக தெரிவித்ததாக முன்னாள் அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார். ஒரு தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் நடைபெற்றிருந்த பேட்டியில் அவர் கூறுகையில், புலம்பெயர் தமிழ் அமைப்பினருடன் நடத்திய கலந்துரையாடல்களில் அவர்கள் இலங்கையில் தனி ராஜ்யம் ஒன்றை உருவாக்குவதற்காக பொது நிதி திரட்டியுள்ளனர். அந்த நிதி அந்த நோக்கத்திற்காக மட்டுமே பயன்படுத்தப்படும் என்று அவர்கள் தெளிவாக தெரிவித்தனர் என்றார். புலம்பெயர் தமிழ் அமைப்புகளின் உத்தரவுக்கு இணங்க அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நடத்தும். இதற்காகவே பல்வேறு அரசியல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அவரின் கூற்றுப்படி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பொது சொத்தை முறைகேடாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டி அவரை கைது செய்த அரசாங்கம் தற்போது தமக்கான அதிகாரத்தை நிலைநிறுத்த எதையும் செய்ய தயங்கவில்லை. 1988-89 காலப்பகுதியில் மக்கள் விடுதலை முன்னணியினர் பல்லாயிரம் கோடி பெறுமதியான அரசு சொத்துக்களை அளித்தனர். அவையும் பொது சொத்துக்கள் அல்லவா என்று அதிகாரத்தை காக்கும் நோக்கில் அரசாங்கம் அதே நிலையை மீண்டும் உருவாக்க முனைகிறது என்று கூறினார். திலும் அமனுகம மேலும் குறிப்பிட்டதாவது, அரசாங்கம் தற்போது புலம்பெயர் தமிழ் அமைப்புகளுடன் நோக்கங்களுடன் இணங்க செயற்படுகின்றது. தன்பாலினத்தவர்களுக்கு முன்னுரிமை அளித்தல், தண்டனை சட்டக்கோவை திருத்தம், புதிய கல்வி முறைமை அறிமுகம் போன்ற விடயங்கள் அந்த அமைப்புகளின் தாக்கத்திலேயே இடம்பெற்றதாகவும் அவர் குற்றம் சாட்டுகின்றார். நான் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இடைக்கால அரசாங்கத்தில் முதலீட்டு ஊக்குவிப்பு ராஜாங்க அமைச்சராக இருந்த போது கனடா மற்றும் பிரித்தானியாவுக்கு புலம்பெயர் தமிழ் அமைப்புகளை சந்திக்க சென்றேன். அப்போது இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்தது எனவும் அவர் நினைவூட்டினார். அந்த பயணத்தின் போது மாங்குளம், பரந்தன் மற்றும் காங்கேசன்துறை பகுதிகளில் தொழில்துறை மண்டலங்களை அமைக்கும் திட்டம் குறித்து பேசப்பட்டதாகவும் அவர் கூறினார். அங்கு முதலீடு செய்யுமாறு நான் வலியுறுத்தி இருந்தேன். ஆனால் அவர்கள் தமிழ் மக்களுக்கு நாங்கள் தனிப்பட்ட முறையில் உதவி செய்கின்றோம். இலங்கையில் தனி ராஜ்யம் உருவாக்குவதற்காக நிதியம் நிறுவியுள்ளோம். அந்த நிதி அதற்காக மட்டுமே பயன்படுத்தப்படும் என்று தெளிவாக தெரிவித்தனர் என்று கூறினார். அரசாங்கத்தின் தவறான நடவடிக்கைகளை மகாநாயக தேரர்கள் கவனித்து வருகின்றார்கள். இதற்கான விளைவுகள் விரைவில் வெளிப்படும் என்றும் திலும் அமனுகம தெரிவித்துள்ளார். போலீஸ் மா அதிபரின் அறிவுறுத்தலின் பேரில் நாடு முழுவதும் நேற்று நடத்தப்பட்ட போதைப்பொருள் தடுப்பு விசேட நடவடிக்கைகளில் 971 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, கைது செய்யப்பட்டவர்களில் 22 பேருக்கு தடுப்பு காவல் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் 10 பேர் மறுவாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது.